குழந்தைங்களை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? சாதாரணமா ஒரு டாக விரட்டக்கூடியவங்க ஏன் அது நடந்து முடிகிற வரைக்கும் ஏன் என்ன பண்ணாங்க? எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு மனசு வந்துச்சு? மனசாட்சி இருக்கா? தயவு செஞ்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. எந்த பெத்தவங்க நாய் கடிக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல வேற எங்கேயாவது இருப்பாங்க? 10 நாய் சுத்து போட்டுருச்சுன்னா பெரியவங்களே 4-5 பேர் இருந்தாலுமே அது ரேஜ்ல ஒரு ஒரு நாய் ஒரு வெறியில இருக்கும் போதோ ரேஜ்ல இருக்கும் போதோ கடிக்கும் போது 2-3 பேர் தடுத்தாலுமே தடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸை நான் வன்மையா கண்டிக்கிறேன். போன இயர் மட்டும் பாத்தீங்கன்னா 4 to 5 lakhs ஆஃப் பர்சன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டாக் பைட் இருக்கு. அதுல போன வருஷம் 43 பேர் இறந்திருக்காங்க, இந்த வருஷம் 18 பேர் இறந்திருக்காங்க. நானுமே ஒரு டாக் லவர் தான். பட் ராபிஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு விஷயம். அதுக்குன்னா மருந்து கண்டுபிடிக்கல. ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, பிரெயினை ரீச் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா 100% மரணம் அப்படின்னு கேக்குறப்போ நிறைய பேர் அதனால எஃபெக்ட் ஆகி தன்னோட குழந்தைங்களை இழந்துட்டு நிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்னா விட்டுருங்க. அண்ட் ஆல்சோ குழந்தைங்கள பஸ்ல கூட்டிட்டு போற ஃபெசிலிட்டிஸ் இருக்கவங்க பஸ்ல கூட்டிட்டு போறாங்க, ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க, கார்ல கூட்டிட்டு போறவங்களும் இருக்காங்க. பட் நிறைய நடுத்தர மக்கள், நிறைய ஏழை மக்கள்கள் பாத்தீங்கன்னா இன்னமும் குழந்தைங்க நடந்த ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தைங்களும் இருக்காங்க. பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறவங்க நடந்துதான் போவாங்க. ஸோ நடந்து போறப்ப கடிக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா விட்டுருங்க. ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு வைரஸ்ங்கும் போது நம்ம குழந்தைகள் தான் நம்மளுக்கு முக்கியம். தேங்க்யூ.